கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணி நிகழ்ச்சியில் அக்கட்சி நிர்வாகிகளுக்கு மது சப்ளை செய்யப்பட்ட சம்பவம் மக்களை கடும் கொந்தளிப்புக்கு ஆளாக்கிய நிலையில் அந்த சம்பவத்தை முட்டுக் கொடுத்து கொடுக்கப்பட்ட விளக்கம் இணையத்தில் காமெடி கண்டென்ட்டாக மாறியிருக்கிறது. திமுகவின் மது ஒழிப்பு கொள்கையை மக்களிடம் பங்கமாக போட்டுக் கொடுத்த பீர் பாட்டில் சப்ளை சம்பத்துக்கு முட்டு கொடுத்து விளக்கம் கொடுக்க வந்த திமுக நிர்வாகியின் உளறல் சேட்டைகள்தான் தற்போது நெட்டிசன்களின் ஓஜி ட்ரோல் மெட்டீரியலாக மாறியிருக்கிறது. எங்கள் திமுக சார்பில் இளைஞரணி கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள திருக்கோவிலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகளுக்கு பீர் பாட்டிலுடன் கூடிய அசைவ விருந்து அளிக்கப்பட்டதன் காட்சிகள் வெளியாகி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. சாப்பாட்டு பந்தியில் அமர்ந்திருந்த நிர்வாகிகளுக்கு இலையில் கூட்டு பொரியல் பரிமாறப்பட்டதோடு பாயசத்திற்கு பதிலாக பீர் பாட்டில் பரிமாறப்பட்டதன் காட்சிகள் வெளியானதால் மேடைக்கு மேடை மது ஒழிப்பு நாடகம் போட்ட திமுகவை நெட்டிசன்கள் ட்ரோல் செய்து சம்பவம் செய்திருந்தனர். இந்த நிலையில்தான் விமர்சனத்திற்கு விளக்கம் அளித்து முட்டு கொடுக்க வந்த திமுக நிர்வாகி தற்போது படு பயங்கர மெட்டீரியலாக மாறி இருக்கிறார். 27/4/2025 அன்று திமுக இளைஞரணி சார்பாக நடந்த கூட்டம் மதியம் 3 மணிக்கு தொடங்கி 6 மணிக்கு நிறைவு பெற்றுவிட்டதாகவும் கூட்டம் முடிந்து அனைவரும் வெளியேறியதாகவும் கூறினார். இதற்கு பிறகுதான் அந்த தனியார் மண்டபத்தில் உள்ள உணவு கூடத்தில் சிலர் மதுவுடன் உணவு அருந்தியதாக கூறினார். இதனால் பீர் விருந்துக்கும் திமுக இளைஞரணி தோழர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று திமுக நிர்வாகி விளக்க உரை கொடுத்துள்ளார். இந்த கூட்டமானது 3 மணி அளவில் தொடங்கி 6 மணி அளவில் முடிவுற்றது. கூட்டம் வெற்றிகரமாக முடிவுற்ற நிலையில் நாங்கள் அனைவரும் சென்றுவிட்ட பிறகு தனியார் மண்டபத்தில் உள்ள உணவு கூடத்தில் சில பேர் மதுவுடன் உணவு அருந்தியதாக பரப்பப்பட்டு வரும் வீடியோவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் யாரோ எழுதி கொடுத்து அனுப்பிய அந்த 4 வரியை பல முறை மனப்பாடம் செய்து வந்த பிறகும் அதை பிரஸ் மீட்டில் கோர்வையாக சொல்ல முடியாமல் திமுக நிர்வாகி திக்கி திணறிய காட்சிகள் அக்கட்சியின் முதல்வருக்கே துண்டு சீட்டு தேவைப்படும் போது சாதாரண நிர்வாகி திக்கி திணறுவது எல்லாம் ஒரு மேட்சே இல்லை என்ற அளவுக்கு இருந்தது. கூட்டம் முடிவுற்ற பிறகு சில பேர் மதுவுடன் உணவு அருந்தியாக வரும் வீடியோக்கள் பரப்பி வருகிறார்கள். இதுக்கும் இந்த சம்பந்தத்துக்கு இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 4 வரி வசனத்தை பேச முடியாமல் பாதியில் வெக்ஸாகி தலையில் கை வைத்து வேதனைப்பட்ட திமுக நிர்வாகியை செய்தியாளர்களே ஆஸ்வாசப்படுத்தி, தம்பி 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பேசுங்க என பிரேக் கொடுத்ததோடு பொறுமை காத்து சினிமா ஷூட்டிங் ரேஞ்சுக்கு டேக் மேல் டேக் எடுத்த சம்பவம் பயிற்சி பத்தல என்ற கலாய்ப்புக்கு ஆளாகி உள்ளது. வணக்கம். வெற்றிகரமாக கூட்டம் முடிஞ்சு நாங்கள் எல்லாருமே வெளியே போயிட்டோம். நாங்கள் கூட்டம் முடிஞ்சு வெளியே போனதுக்கப்புறம் ஒரு சிலர் அந்த தனியார் மண்டபத்தில் உணவு கூடத்தில் போய் மதுவுடன் உணவு அருந்ததாக பரப்பப்பட்ட வீடியோவுக்கும் எங்கள் இளைஞரணிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. திமுகவின் கண்ணியமிக்க இளைஞரணி என்ற வசனத்தை அத்தனை முறை மனப்பாடம் செய்தும் குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுத்ததாலோ என்னவோ கண்ணியமிக்க என்ற வார்த்தையை முழுசாக கூற முடியாமல் திக்கி திணறி பின் பாதியாக பிச்சி கூறினார். எங்கள் கண்ணியமிக்க இளைஞரணியை களங்கம் செய்வதற்காக சிலர் செய்த செயலாகும். மதுவுடன் உணவு அருந்தியதாக வரும் வீடியோ என்ற டயலாக்கை சொல்ல முடியாமல் மது என்ற வார்த்தைக்கே 3 டேக் எடுத்த அந்த திமுக நிர்வாகியின் செயல் அக்கட்சியின் முதல்வர் ஸ்டாலினுக்கே டஃப் கொடுக்கும் அளவுக்கு இருந்தது. கூட்டம் முடிவுற்ற பிறகு சில பேர் மதுவுடன் உணவு
அருந்தையாக வரும் வீடியோக்கள் பரப்பி வருகிறார்கள். இறுதியாக மனப்பாடம் செய்து வந்த வசனங்களை திக்கி திணறி இடையில் டைம் எடுத்து யோசிச்சு அந்த திமுக நிர்வாகி மூச்சை பிடித்து கொண்டு சொல்லி முடித்ததை பார்க்கும் போது வகுப்பறையில் ஆசிரியரின் கேள்விக்கு பதிலளிக்கிறேன் என்ற பெயரில் மாணவர்கள் செய்யும் சேட்டைகளையே நினைவுபடுத்தியது. இப்படி மக்களிடம் பங்கமாக மாட்டிக்கொண்ட சம்பவத்தில் விளக்கம் என்ற பெயரில் முட்டு கொடுத்து நடத்தப்பட்ட பிரஸ் மீட் திமுகவை கலாய்க்க நெட்டிசன்களுக்கு புதிய கண்டென்ட்டாக மாறிப்போனதுதான் மிச்சம்.